கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். Now you are the body of Christ and each one of you is a part of it. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பவுலடிகளார் சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று எபேசியர் 1 அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசுதான் தலை. விசுவாசிகள் அனைவரும் உடலின் உறுப்புகள், அதாவது மெம்பர்ஸ். ஒரு உடல் பல அங்கங்களை கொண்டது போலவே சபையும் ஒரே கிறிஸ்துவுக்குள் பல விசுவாசிகளை கொண்டது. தனித்தனியே அவயவங்கள், இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனால் கொடுக்கப்பட்ட திறமைகள், வரங்கள், பொறுப்புகள் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா அங்கங்களும் ஒரே மாதிரி அல்ல. கண்கள், கைகள், காதுகள் போன்றவை ஒவ்வொன்றும் தனிப்பட்ட வேறுபட்ட வேலைகளை செய்கின்றன. அதுபோலவே சபையில் யாரும் ஒன்றை விட உயர்ந்தவர் அல்ல, யாரும் ஒருவருக்கும் குறைவானவரும் அல்ல. இதை ஒத்துக்கிறீங்களா? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம், ஆவியினாலே விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கேற்ப தேவ சித்தத்தின்படி வழங்கப்பட்டு இருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை இந்த அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். சரீரத்தில் பல உறுப்புகள் இருந்தாலும் அது ஒரே உடலாக இருக்கிறது. விசுவாசிகளின் வரங்கள் மற்றும் பணிகள் வேறுபட்டாலும் அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். அதே போல சபையில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் முழு சபை மக்களும் வேதனைப்படுவார்கள். ஒருவர் கௌரவிக்கப்பட்டால் அந்த சபையில் உள்ள அனைவரும் மகிழ்வார்கள். சபையின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த சர்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் உடலில் செயல்பட வேண்டிய இடம் உண்டு. தேவன் யாரையும் பயனற்றவராக படைக்கவில்லை. ஒவ்வொருவரையும் தனித்த நோக்கத்துடன் வைத்திருக்கிறார். சபையின் முன்னேற்றம், தேவ சேவை,
அன்பு, கிருபை. இதுதான் சபையின் நோக்கம். The purpose of the church. All function properly only when each believer functions in his or her God-given calling. சபை மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவன் அளித்த தாளந்துகளை கொண்டு தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும். சபையில் ஏற்ற தாழ்வுகளை பாராமல் அவனவனுக்கு தேவன் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து கிறிஸ்துவே சபைக்கு தலைவர், நாம் அனைவரும் அவருடைய அவயவங்கள், அதாவது உறுப்பினர்கள் என்பதை மறந்து விடாமல் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பணி செய்ய வேண்டும். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று ரோமர் 12:5 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், நாம் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனவனுடைய கிருபைக்கேற்ற பொறுப்பும் இடமும் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 4 பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஒற்றுமை. சபையில் யாரும் தேவையற்றவர்கள் இல்லை, ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் தான். இரண்டாவது பொறுப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் கொடுக்கப்பட்ட வேலையில் விசுவாசமாக செயல்பட வேண்டும். மூன்றாவது அன்பு. நாம் ஒவ்வொரு அவயவங்கள், எனவே ஒருவருக்கொருவர் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும். 4 கிறிஸ்துவின் மகிமை. சபையின் தலை கிறிஸ்து. சபை மக்களாகிய அவருடைய உடலாகிய நாம் எல்லோரும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவின் மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும். தலை கிரைஸ்ட், அவர்தான் வழி நடத்துபவர். அங்கங்கள் நாம் தான், ஒன்றிணைந்து வளர்ச்சி பெறுபவர்கள். எனவே தேவன் நமக்கு கொடுத்த பங்கு சிறியதாக இருந்தாலும் விசுவாசமாக செய்ய வேண்டும். மற்றவரின் வரம், பொறுப்பு பற்றி பொறாமை கொள்ளாமல் அனைவரையும் மதிக்க வேண்டும். சபையின் ஒற்றுமைக்காக அன்போடும் சமாதானத்தோடும் நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை தலைவனாக ஏற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ அவர் பாதம் பணிந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாக இணைக்கப்பட்ட சரீரமாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த வரங்களையும் பொறுப்புகளையும் விசுவாசமாக நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை அருளும். எங்கள் சபையில் ஒற்றுமை, அன்பு, அக்கறை எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தலைவராகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் உயர்த்தி அவருக்கே மகிமை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கை அமைய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.